السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقال الله تعالى وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ الَّذِي آتَيْنَاهُ آيَاتِنَا فَانْسَلَخَ مِنْهَا فَأَتْبَعَهُ الشَّيْطَانُ فَكَانَ مِنَ الْغَاوِينَ. وقال رسول الله صلى الله عليه وسلم إن الله تعالى يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين أو كما قال عليه الصلاة والسلام. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹுவின் அருளால் இரவினுடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். குர்ஆன் கூறக்கூடிய அழகிய வரலாறு என்ற ஒரு தலைப்பின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருள் கொடை, மிகப்பெரிய ஒரு நிஅமத், அல்லாஹுவை வணங்கக்கூடிய முஸ்லீமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ வைப்பது. பல்வேறு அருள்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் சொரிந்து கொண்டே இருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் கேட்பான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஒரு இடத்தில் அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாத அளவிற்கு நாம் உங்களின் மீது அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறோம். இப்படி எல்லா அருள் கொடைகளை காட்டிலும் உடல் ஆரோக்கியம் ஒரு அருள் கொடை, என்னுடைய மனைவி ஒரு அருள் கொடை, அந்த மனைவியின் மூலியம் கிடைத்த குழந்தைகள் ஒரு அருள் கொடை, என்னுடைய நண்பர்களோடு நான் பழகக்கூடிய அந்த அழகிய நட்புகள் உலகத்தில் ஒரு பெரிய அருள் கொடை. நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்கொடைகள். என்றாலும் இந்த அருள்கொடைகளை எல்லாம் விட மிகச்சிறந்த ஒரு அருள்கொடை, அல்லாஹுவை வணங்கக்கூடிய முஸ்லீமாக அல்லாஹ் நம்மை தேர்வு செய்வார். எத்தனையோ இறை தூதர்கள் தங்களினுடைய தாய்க்காக கதறி இருக்கிறார்கள், அல்லாஹ் அந்த அருள்கொடையை கொடுக்கவில்லை. எத்தனையோ இறை தூதர்கள் தன்னுடைய மகனுக்காக கதறினார்கள், அல்லாஹுவே என்னுடைய மகன் இஸ்லாமியனாக முஸ்லீமாக அவனை வாழ வைத்து மரணிக்க வைப்பாயாக. அல்லாஹ் அந்த அருள்கொடையை நபிமார்களினுடைய மகனுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஏன் என் அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் இருக்கும் பொழுதே தகப்பனை அடக்கம் செய்யப்படுகிறது. நபி பிறந்தார், 6 வருடத்தில் தாயை அடக்கம் செய்தார்கள். கிட்டத்தட்ட தாயினுடைய மரணத்திற்கு பிறகு 2 வருட காலம் பாட்டனினுடைய அரவணைப்பில் நபி வளர்ந்தார்கள். 8 வயதில் நபியினுடைய பாட்டனும் மரணத்தை தழுவி விடுகிறார். நபியினுடைய 8 வயதில் இருந்து 51 வயது வரை ஒரு கோழி தன் குஞ்சை எவ்வாறு அரவணைத்து பாதுகாக்குமோ அதுபோன்று பாதுகாத்தவர் அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர், நபியினுடைய பெரிய தகப்பனார். சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படும் அவரினுடைய மரண நேரம், அல்லாஹுவின் தூதர் அவர் கையை பிடித்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். குல் லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரே ஒரு முறை நான் தகப்பனை பார்த்ததில்லை, தாயினுடைய அன்பை நான் ருசித்ததில்லை, தாயையும் தகப்பனையும் உங்களினுடைய உருவத்தில் தான் நான் அனுபவித்திருக்கிறேன். ஒரே ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நான் பரிந்து பேசுகிறேன். இல்லை, பழைய கொள்கையில்
தவறான கொள்கையிலேயே மரணித்து விடுகிறார். அந்த இடத்திலேயே நபி குலுங்கி குலுங்கி அழுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை இறக்கினான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நீ நேசிப்பவர்களுக்கெல்லாம் இந்த இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை நான் கொடுக்க மாட்டேன். நான் தேர்வு செய்யக்கூடியவர்கள், நான் நேசிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த கொள்கையை கொடுப்போம் என்று அல்லாஹுவின் தூதரை சமாதானப்படுத்தினார். இந்த உயர்ந்த இஸ்லாம், இந்த முஸ்லிமாக வாழுவது மிகப்பெரிய அதிசயம் அல்ல. ஒரு நாள் நம்முடைய உடலில் இருந்து இந்த உயிர் பிரியுமே, முஸ்லிமாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். நபிமார்களினுடைய பிரார்த்தனையை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சொல்வான் மூசாவை பார்த்து, வஸ்தனஅதுக லிநஃப்ஸி, எனக்காக உன்னை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்வான். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிரார்த்தனையை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். தவஃபனி முஸ்லிமா, அல்லாஹுவே இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது முஸ்லிமாக இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய வேண்டும். சூரா யூசுப் 13வது அத்தியாயம். தகப்பனின் அரவணைப்பில் வாழுகிறார், சகோதரர்கள் துரோகம் செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அரமனையில் குழந்தையாக வளருகிறார். அரமனையினுடைய பெண்ணினுடைய சூழ்ச்சியில் சிறையில் தள்ளப்படுகிறார். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சிறையில் இருந்து யூசுஃபை மீட்டெடுத்து வருகிறான். எகிப்தினுடைய பொருளாதார மினிஸ்டராக, அமைச்சராக அல்லாஹ் மாற்றுகிறான். ஒரு கட்டத்தில் எகிப்தினுடைய மன்னனாக மாறிவிட்டார். ஒரு கட்டத்தில் எந்த சகோதரர்கள் எல்லாம் கிணற்றில் தள்ளினார்களோ அந்த சகோதரர்களில் எல்லாம் மனம் திருந்தி யூசுஃபினுடைய சபைக்கு வந்து விட்டார்கள். பல ஆண்டுகள் மகனை பிரிந்து கண்ணீர் வடித்த யாக்கூபையும் அல்லாஹ் யூசுஃபிடத்தில் மீட்டு கொடுத்து விட்டான். அவரினுடைய பிறப்பிலிருந்து அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்வான் சூரா யூசுஃபில். அந்த வரலாற்றை அல்லாஹ் எப்படி முடிப்பான் தெரியுமா? அவரினுடைய வாப்பா, இவர் சிறையில் இருந்தார், வாப்பா எங்கோ இருந்தார். மகனை காணாமல் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்த வாப்பாவை மகனையும் அல்லாஹ் இணைத்தான். எந்த சிறையில், எந்த கிணற்றில் யூசுப் தள்ளப்பட்டாரோ அந்த சிறை இருந்த நாட்டையே அல்லாஹ் யூசுஃபை ஆளக்கூடியவனாக ஆக்கினான். அந்த கிணறு இருந்த நாட்டையே யூசுஃபை ஆளக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கினான். எந்த சகோதரர்கள் துரோகம் இழைத்தார்களோ அந்த சகோதரர்கள் எல்லாம் இதோ காலில் விழுந்து கிடக்கிறார்கள் முன்னால். அல்லாஹ் சொல்கிறான், எல்லாம் கிடைத்து விட்டது யூசுஃபிற்கு. அவரினுடைய கடைசி வார்த்தையை அந்த அத்தியாயத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது சொல்வான், ரப்பி கத ஆதைதனி மினல் முல்கி, அல்லாஹுவே என்னை மன்னனாக நீ தேர்வு செய்தாய். வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய யாருக்கும் கொடுக்காத இல்மை, அறிவை நீ எனக்கு தந்தாய். எனக்கு துரோகம் இழைத்த சகோதரர்களை எல்லாம் மனம் திருந்தி இதோ எனக்கு முன்னால் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழலை நீ உருவாக்கி விட்டாய். பிரிந்த எனது தகப்பனோ இதோ அரமனையில் எனது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது. ஒன்றே ஒன்றை இந்த அரமனையில் அமர்ந்து கொண்டு கேட்கிறேன், தவஃபனி முஸ்லிமா, முஸ்லிமாக இந்த உலகத்தை விட்டு நான் பிரியணும் ரப்பே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வின் தூதர். இப்படி எந்த இறை தூதர்களினுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அவர்களினுடைய கனவும் இலக்கும் இந்த உலகத்திலிருந்து உயிர் பிரியும் பொழுது இப்ராஹிமினுடைய மரண நேரத்தை குர்ஆன் பதிவு செய்கிறது. வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி யாக்கூப், இப்ராஹிம் மரணிக்கும் பொழுது தன்னுடைய மக்களை எல்லாம் அழைக்கிறார். யா பனிய, என் பாச மகனே, இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் இஸ்லாத்தை நமக்காக தந்தான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக தவிர இந்த உலகத்தை விட்டு நாம் மரணித்து விடக்கூடாது. அம் குன்தும் ஷுஹதா இத ஹதர யாக்கூபல் மௌத், யாக்கூபினுடைய மரண நேரம் நெருங்கிய பொழுது யாக்கூபினுடைய மக்களை எல்லாம் அழைக்கிறார். என் பாச மகனே, மா தஅபுதூன மின் பஅதி, நான் மரணித்ததற்கு பிறகு யாரை நீங்கள் வணங்குவீர்கள்? எல்லோரும் சொன்னார்கள், வாப்பா கவலைப்படாதீர்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக் இப்ராஹிம் வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் இலாஹ வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். உங்களினுடைய ரப்பான அல்லாஹ்வை, உங்கள் பாட்டனினுடைய ரப்பான அல்லாஹ்வை, உங்களினுடைய முப்பாட்டன் இப்ராஹிமினுடைய ரப்பான அல்லாஹுவை மட்டுமே நாங்கள் வணங்குவோம். வாப்பா கவலை அடையாதீர்கள், முஸ்லிமாக நாங்கள் மரணத்தை தழுகுவோம். பெரிய கனவு, ஒரு பெரிய இலக்கு, அது மட்டும்தான்.
ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து மிகச்சிறந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் அவனை அமர வைத்து மரணிக்கும் பொழுது அல்லாஹ் அவனிடத்தில் இஸ்லாத்தை பறித்து மரணிக்க வைக்கிறானே, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படி ஒரு மனிதனினுடைய வரலாற்றை தான் நாம் இன்றைக்கு காணப்போகிறோம். யார் அந்த மனிதன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் பலஸ்தீனில் வாழ்ந்து கொண்டிருந்தவன். அவரினுடைய பெயர் பல்காம் என்று சொல்லப்படும். குர்ஆன் 6வது அத்தியாயம் 175வது வசனம், 176வது வசனம். மிக கவனமாக கேட்க வேண்டும். ஒரு மனிதனினுடைய வரலாற்றை அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய அழகை பாருங்கள். அந்த வரலாற்றை வத்துலு அலைஹிம், நபியை நீங்கள் ஓதி காட்டுங்கள், உலகத்திற்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள். நபஅல்லஸி ஆதைனாஹு, ஒருவனினுடைய வரலாற்றை இந்த உலகத்திற்கு நீங்கள் ஓதி காட்ட வேண்டும். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் நாம் அவனுக்கு கொடுத்தோமே, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவனுக்கு நாம் காட்டினோமே, அந்த ஒருவனினுடைய வரலாற்றை இந்த உலகத்திற்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள். யார் அந்த மனிதன்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி கொடுக்கப்பட்ட மனிதன் யார்? அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன அத்தாட்சியை கொடுத்திருந்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் பலஸ்தீனில் வாழ்ந்து கொண்டிருந்த மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞர், ஆலிம் பல்காம். அவரினுடைய பெயர் பல்காம். ஆலிம், மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவர் எவ்வளவு பெரிய ஆலிம் என்பதற்கு ஒன்றே ஒன்றை நான் சொல்கிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னானே, அவனுக்கு நாம் நம்முடைய அத்தாட்சியை கொடுத்தோம் என்பதாக. அல்லாஹ்விற்கென்று பல பெயர்கள் இருக்கிறது. அதில் சில பெயரை அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். சில பெயர்களை அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். சில பெயர்களை அல்லாஹ் இதுவரை யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் அவனுடைய இல்மில், அவனுடைய அறிவிலேயே அந்த பெயர்களை வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய பெயர்களிலேயே மிகச்சிறந்த ஒரு பெயர் இஸ்முல் அஅ்ஸம் என்று சொல்லப்படும். கண்ணியத்திற்குரிய பெயர்கள். இந்த கண்ணியத்திற்குரிய பெயர்களை அல்லாஹ் இந்த பல்காமிற்கு மட்டுமே கற்றுக் கொடுத்திருந்தான். சரி, அந்த கண்ணியத்திற்குரிய பெயர்னால என்ன லாபம்? அந்த கண்ணியத்திற்குரிய பெயரை ஓதிவிட்டு, அந்த பெயரை சொல்லிவிட்டு கையை உயர்த்தினால் உடனே அல்லாஹ் பிரார்த்தனை அங்கீகரிப்பான். அந்த தேசத்தில் மழை பொழியாவிட்டால் இந்த பல்காமினுடைய கூடாரத்திற்கு வருவார்கள். பல்காம், குர்ஆன் பேசுகிறது, நாம் அவனுக்கு நம்முடைய அத்தாட்சியை கொடுத்தோம். பல்காம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி எங்களுக்கு நீ பிரார்த்தனை செய்வாயாக. கூடாரத்திற்கு நுழைவான், தனிமையில் அமருவார், இஸ்முல் ஆதமை ஓதுவார், கைகளை உயர்த்துவார். கைகளை இறக்கும் பொழுது மழை பொழிந்து கொண்டே இருக்கும். யாராவது எதிரிகள் அந்த நாட்டை வேட்டையாடுவதற்கு, சூறையாடுவதற்கு வந்துவிட்டால் பல்காமினுடைய கூடாரத்தை தட்டுவார்கள். பல்காம், எதிரிகள் முற்றுகையிட்டு விட்டார்கள், கூடாரத்திற்கு நுழைவார், இஸ்முல் ஆதமை சொல்வார், அல்லாஹ் பிரார்த்தனை அங்கீகரிப்பான். அல்லாஹ் சொல்கிறான், நாம் நாடினோம், அவனை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்தோம். எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இவனை சந்திப்பதற்காக வந்தார்கள். இவரை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். இவரோடு அமர்ந்து பேசுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இவரிடத்தில் சொல்வார், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த தேசத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், அழைப்பு பணி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த வரலாற்றை மிக உன்னிப்பாக கவனியுங்கள். வாழ்க்கையில் சத்தியம் என்று தெரிந்ததற்கு பிறகு அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். தவறு செய்வோம் என்று சொன்னால், மனோ இச்சைகளுக்கு அடிமையாகுவோம் என்றால், மரணிப்பதற்கு முன்னால் நம் தேசத்தை அல்லாஹ் கலட்டி காட்டுவான்.
வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுத் தாலிமூன். அநீதம் செய்பவர்களை, அக்கிரமம் செய்பவர்களை அல்லாஹ் காணாமல் இல்லை. இன்னமா யுஅக்கிருஹும், அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். லியௌமின், ஒரு நாளுக்காக. தஷ்கசு, நிலை குத்தி நிற்குமே அந்த நாளில் அல்லாஹ் அவர்களை பிடிப்பான். சனஸ்தத்ருஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், சன்னம் சன்னமாக அல்லாஹ் அவர்களை பிடிக்கிறான், ஆனால் அவர்களுக்கு தெரியாது. நாம நினைக்கிறோம் அல்லாஹ் உயர்வ தூக்கிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், பல்காமை சந்திக்கிறார்கள். பல்காம், பக்கத்து தேசத்தில் அல்லாஹ் உங்களை அழைப்பாளராக அனுப்பி வைக்க சொல்லி இருக்கிறான். அந்த தேசத்திற்கு சென்று அழைப்பு பணியை மேற்கொள்ளு, அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்வான். வந்து மக்கள் எல்லாம் கண்ணியப்படுத்துகிறார்கள். அந்த மக்களினுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது. அசிங்கங்கள், ஃபவாஹிஷ், அழகான பெண்களோடி மோகம் கொண்டு வாழக்கூடிய மக்கள் அந்த ஊரினுடைய மக்கள். பல்காம் அந்த ஊரில் தங்குகிறார், அழைப்பு பணி செய்கிறார். அந்த மக்கள் சொல்கிறார்கள், பல்காம், நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் திருந்தக்கூடிய குணம் எங்களிடத்தில் கிடையாது. நீங்களும் நாமும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான பொருளை உங்கள் காலில் கொண்டு வந்து கொட்டுகிறோம். ஒரு அழகான பெண்ணை நாங்கள் உங்களுக்கு மனமுடித்து வைக்கிறோம். எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம், உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். இத்தனை ஆண்டு காலம் துறவியாகவே வாழ்ந்த அந்த பல்காம், அந்த மக்களின், அந்த உலகத்தினுடைய அந்த அழகான வாழ்க்கை பல்காமிற்கு பிடித்து போய்விடுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அந்த வரலாற்றில் அல்லாஹ் சொல்வான், முதல் முறையாக பல்காம் தன்னுடைய மனோ இச்சைக்கு அடிமையாகிறார். அங்கிருக்கக்கூடிய பெண்கள் மிக அழகாக இருப்பார்கள். அந்த மக்கள் அந்த பெண்களோடு குழாய்வதும் பேசுவதும் பழகுவதும் பகிரங்கமாக தவறு. அதனால்தான் ரொம்ப பேர் கேள்வி கேட்பார்கள், ரமதான்ல அல்லாஹ் ஷைத்தானை சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தானை அல்லாஹ் ரமதானில் விலங்கிட்டு விடுகிறானே, ஆனாலும் மது அருந்துபவர்கள் அருந்திக் கொண்டே இருக்கிறார்கள், விபச்சாரம் செய்பவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதனை கெடுப்பதற்கு, மனிதனை சோதிப்பதற்கு அல்லாஹ் இரண்டை வைத்திருக்கிறான். ஒன்று வெளியிலே இருக்கக்கூடிய ஷைத்தான், மற்றும் ஒன்று நம்முடைய உள்ள, நம்மை தவறான வழியின் பக்கம், நரகத்தின் பக்கம் ஷைத்தான் இழுத்து சென்று கொண்டே இருக்கிறான். அந்த ஷைத்தான் எங்கே தோற்று போனான்? அந்த ஷைத்தானுக்குள்ளாகும் அல்லாஹ் ஒரு ஆன்மாவை வைத்திருந்தான். அந்த ஆன்மா அவனுக்கு தவறை தூண்டியது. நீ மிகப்பெரியவன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், நீ மிக உயர்ந்தவன் என்ற அந்த பெருமையை அவனுடைய ஆன்மா தூண்டியது. ஷைத்தான் தன்னுடைய ஆன்மாவுக்கு கட்டுப்பட்டான். ஷைத்தான் சபிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். அந்த வரலாற்றில் அல்லாஹ் சொல்கிறார், பல்காம் குறிப்பாக மார்க்கம் பேசக்கூடியவர்கள் தான் பல இடங்களில் சருகக்கூடிய சூழலை நாங்கள் காணுகிறோம். மணிக்கணக்காக அந்நிய பெண்களோடு உரையாடுவது, மணிக்கணக்காக அந்நிய பெண்களை பார்ப்பது தவறு என்று பேசிய எத்தனையோ மார்க்கறிஞர்கள் வரலாறு நடிகிலும் தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, தௌஹீத் வரலாற்றிலும் சரி, சருகி அவமானப்பட்ட வரலாறை நாம் கண்களுக்கு முன்னால் காணுகிறோம் அல்லவா? அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனால்தான் அல்லாஹுவின் தூதர் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு மனைவி சொல்கிறார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், என்னுடைய ஆன்மாவை புரட்டக்கூடியவனே, என்னுடைய ஆன்மாவை உன்னுடைய மார்க்கத்தை நீ ஸ்திரப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே என்னுடைய உடலை நீ அழகுபடுத்துவதை காட்டிலும் என்னுடைய ஆன்மாவை நீ அழகுபடுத்துவாயாக. உன்னை தவிர என்னுடைய ஆன்மாவை யாராலும் பாதுகாக்க முடியாது. اللهم اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين. அல்லாஹ்வே என் ஆன்மாவை சுத்தப்படுத்துவாயாக. என்னுடைய புருவ முடிகள் மூடி திறப்பதற்குள்ளாக அந்த ஒரு நொடி கூட என்னுடைய ஆன்மாவை என்னிடத்தில் தந்து விடாதே. என்னுடைய ஆன்மாவை உன் கையிலே வைத்து பாதுகாப்பாயாக. அகிலத்தின் அருள் கொடை
இமாமுல் முவஹிதீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆன்மாவை நினைத்து பயந்தார்கள். ஏனே அன்பு சகோதரர்களே, நபியினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் மரணிக்க கூடியவரை எந்த அந்நிய பெண்ணோடையும் தனித்திருந்ததில்லை. அவ்வளவு பெரிய இறை தூதருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அனத்காக்கும் பில்லாஹ், நான் தான் உங்களிலே அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவன். அன அக்ஷாக்கும் பில்லாஹ், நான் தான் உலகத்தில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவன். அந்த இறை தூதரே தன்னுடைய ஆன்மாவை நம்பி எந்த ஒரு அந்நிய பெண்ணோடையும் அமர்ந்ததில்லை. ஏன்னா இந்த ஆன்மா மிக மோசமானது. வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, ஆன்மா பெரும் பகுதி தவறைத்தான் தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த பல்காம் என்ன செஞ்சிட்டார்? ஒரு இடத்தில் வாழ்ந்தவரை அவர் கண்காணிக்கப்பட்டார், மக்கள் எல்லாம் அவரை பார்த்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இப்ப இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டார், இது ஒரு புதிய நாடு, யாரும் பார்க்கல. அந்த மக்கள் வித்தியாசமாக வாழுகிறார்கள், உலக மோகத்தை தூண்டுகிறார்கள். பல்காமிற்கு ஒரு முடிவெடுத்து விட்டார், நாமும் கொஞ்சம் உலகத்தோடி வாழ்ந்து செல்லலாமே. எத்தனை நாட்களுக்கு தான் துறவரம் பூண்டு வாழுவது? எத்தனை நாட்களுக்கு தான் கட்டுக்கோப்போடி வாழுவது? இந்த கட்டை வேகும் பொழுது சில ஆசா பாசங்களை அனுபவித்து விட்டு செத்து போய்விடலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டான் போல. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரு. வந்த நோக்கத்தை மறக்கிறாரு. மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஃபுல்லா இப்ப ஒண்ணுமே செய்யறது கிடையாது. தினம் ஒரு பெண்ணோடி வாழ ஆரம்பித்து விடுகிறார். இந்த வரலாற்றில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த குர்ஆன் விளக்கத்திற்கு உலகத்தில் தோன்றிய எல்லா குர்ஆன் விளக்க உரையாளர்களும் இந்த வரலாற்றிற்கு தரக்கூடிய விளக்கம், இந்த பல்காமினுடைய விளக்கம், தினமும் வானவர்கள் கனவில் வந்து சொல்வார்களாம், பல்காம் நீங்கள் தவறு செய்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான். வலவ் ஷினா லரஃபஅனா, குர்ஆன் பேசுகிறது, உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். பல்காம் இஸ்முல் ஆதமை அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். பல்காம் தவறு செய்யாதீர்கள் பல்காம் என்று தினமும் உபதேசம் செய்யப்பட்டது. பல்காமுக்கு இந்த உலக மோகம் அப்படித்தான். ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்டோம், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எங்கோ ஒரு இடத்தில் விழித்து விடுவோம், ஆனால் நம்முடைய ஆன்மா நம்மை வழிகெடுத்து விடும் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் நம்மை விழிக்க வைக்காதவரை நாம் விழிக்க மாட்டோம். ஷைத்தான் ஒருத்தர் மதுக்கடைக்கு இழுத்துட்டு போயிட்டான்னு வைங்க, ஏதோ ஒரு நேரத்தில் டக்குன்னு தட்டி விட்டுட்டு அல்லாஹுவே என்று சரணடைந்து விடலாம். நம்முடைய ஆன்மாவால் நாம் சோதிக்கப்பட்டால், அதனால்தான் அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவே என் ஆன்மாவை நீ பாதுகாப்பாயாக, கண்கள் மூடி திறக்கக்கூடிய அந்த ஒரு சில நொடிகள் கூட என் ஆன்மாவை என் கையில தந்துராதே, உன் கையில வைத்து என் ஆன்மாவை பாதுகாரியா அல்லாஹ் என்று அல்லாஹுவின் தூதர் பிரார்த்தனை செய்வார்கள். எல்லாம் போயாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். மூசா, நாம யாரை நம்பி அனுப்பணுமோ இன்னைக்கு அவன் என்ன செய்து விட்டான்? ஊரை திருத்துவதற்காக, உலகத்தை திருத்துவதற்காக நாம் கல்வியை கொடுத்தோம். இன்றைக்கு அவனே திருத்தப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறான். ஆதலால் அந்த ஜப்பாரீன்கள் வாழக்கூடிய அந்த தேசத்தின் மீது நீங்கள் போர் தொடுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கட்டளை இட்டு விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் படையை திடத்தி கானூன் தேசத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, பல்காம் மூசா வந்துட்டாரு, அல்லாஹ் உங்களுக்கு இஸ்முல் ஆதத்தை கத்து கொடுத்திருக்கிறான்ல, ஓதி துவா செய்யுங்க. அட, யாருக்கு எதிராக பிரார்த்திக்க சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வின் இறை தூதர். அதெல்லாம் இல்லை, இல்லாவிட்டால் நாங்களே உன்னை நாயை அடிப்பதை போன்று அடித்து சாகடிப்போம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அந்த வரலாற்றில், மஸலுஹு கமஸலில் கல்பி, நாய்க்கு உதாரணமாக நாம் அவனை ஆக்கிவிட்டோம். நாய் என்னங்க செய்யும்? அதுக்கு சாப்பிடணும், உறவு கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு தான் நாய்க்கு தேவை. இந்த நாய்க்கு ரெண்டு தான் தேவை. இந்த வசனத்தை உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள். 6வது அத்தியாயம் 175வது வசனம், 176வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், அந்த பல்காமை நாயாக பற்றி விட்டோம். فَمَثَلُهُ كَمَثَلِ الْكَلْبِ إِنْ تَحْمِلْ عَلَيْهِ يَلْهَثْ أَوْ تَتْرُكْهُ يَلْهَثْ. நாயை போன்றவனை நாம் ஆட்டி விட்டோம். நாய்க்கு ரெண்டு நோக்கம் தான், திங்க வேண்டும், உறவு கொள்ள வேண்டும். பல்காம் அப்படியே மாறிவிட்டான். கடைசி இப்ப உயிர் பிழைக்கணுமே. பல்காமிற்கு ஒரு கோவேரி கழுதை உண்டு. அந்த கழுதைக்கு மேல ஏறி மலைக்கு மேல போய் என்ன செய்யறான்?
பிரார்த்திப்பதற்காக கைகளை தூக்குகிறான். அல்லாஹுவே அந்த இஸ்முல் ஆதமை ஓதுகிறான். அல்லாஹுவே மூசாவை விட்டு இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதாக மக்கள் எல்லாம் பின்னால் கையை தூக்கி நிற்கிறார்கள். பல்காம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக பல்காம் பிரார்த்தனை செய்கிறார். இவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதாக மக்கள் சொல்கிறார்கள். அவனினுடைய நாக்கை அல்லாஹ் நாயின் நாக்காக அல்ல நீளமாக்குகிறான். அவனுக்கு எதிராகவே சபிக்குகிறான். அல்லாஹுவே என்னையும் இந்த நாட்டையும் நீ சீரழிப்பாயாக, மூசாவை கண்ணியப்படுத்துவாயாக. மக்கள் கல்லை கொண்டு அடிக்கிறார்கள். என்னை அடிக்காதீர்கள், என்னால் முடியவில்லை, நான் உங்களுக்குத்தான் பிரார்த்திக்க விரும்புகிறேன், ஆனால் என்னை மீறி ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக மக்கள் அவனை கல்லால் அடித்து சாகடித்தார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் அந்த வரலாற்றை முடிக்கும் பொழுது ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யத்தஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய கூட்டத்தாருக்கு இந்த பல்காமினுடைய வரலாற்றில் பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் முடிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் இப்படி இவன் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டான் அல்லவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், அக்மஷ் என்று சொல்வார்கள். சும்மா நீங்க கூகுளில் போய் அக்மஷ் அப்படின்னு தட்டி பார்த்தீங்கன்னா முழு அரபு கோத்திரத்தில் முழு அரபு தேசத்திலேயே மிகப்பெரிய கவிஞர் இந்த அக்மஷ் தான். இன்றைக்கும் இவர் எழுதிய கவிதைகள் இன்றைக்கும் இருக்கிறது. படித்தால் அப்படி நம்முடைய முடிகள் எல்லாம் எழுந்துவிடும். மிகப்பெரிய ஒரு கவிஞர் அக்மஷ். யமனை சார்ந்தவர். அல்லாஹ்வின் தூதர் இந்த நபியாக அனுப்பப்பட்ட இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் இந்த அக்மஷுக்கு ஒரு ஆசை, நபியை போய் மிகப்பெரிய அறிஞர், எல்லோரும் கவிதை எழுதலாம், இவர் அறிவோடு சேர்த்து எழுதுவார். எவ்வளவு அறிவாளி என்று சொன்னால் காலங்கள் கடந்து விட்டது, இன்று வரையிலும் இவர் எழுதிய கவிதைக்கு நிகராக ஒரு கவிதையை வடிவமைக்க முடியவில்லை. அவ்வளவு திறமையான ஒரு கவிஞர் அக்மஷ். அஷ்ஷாரு என்று சொல்வார்கள். கவிதைகளில் அறிவை திணித்து உலகத்தையே கிடுகிடுக்க வைத்தவர் தன்னுடைய கவிதைகளால். மிகப்பெரிய ஒரு அறிவாளி. இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரினுடைய இந்த செயல்களை எல்லாம் கேள்விப்பட்டு நாமும் என்ன செய்ய வேண்டும், இந்த உயர்ந்த கொள்கையில் இணைந்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் மக்கால மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. இவர் மக்கால இருக்கிறான்னு சொல்லி மக்காவுக்கு வரார். இவர் வர ஆரம்பித்தவுடன் மக்காவாசிகள் எல்லாம் இவரை வரவேற்கிறார்கள். அகுமஷை போன்ற ஒரு அறிவாளி, அகுமஷை போன்ற ஒரு கவிஞன் எங்கள் தேசத்தில் கால் வைப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி என்பதாக எல்லோரும் வரவேற்கிறார்கள். அபூ சுஃபியான் கூப்பிடுறார், வீட்டில் விருந்து வைக்கிறார். அபூ சுஃபியான் தான் அன்னைக்கு மக்காவினுடைய தலைவர் அபூ ஜஹலினுடைய மரணத்திற்கு பிறகு. அபூ சுஃபியான் கேட்கிறார், எதுக்கு வந்திருக்கிறீங்க? இமாம் இப்னு கஸீர் பிதாயா வ நிஹாயா என்ற தன்னுடைய கிரந்தத்தில் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். அப்ப கேட்கிறாங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? அப்ப அந்த அக்மஷ் சொல்றாரு, இப்படி ஒரு இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அந்த மார்க்கத்திற்குள்ளாக நான் நுழைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறேன். அபூ சுஃபியானுக்கு தூக்கி வாரி போட்டு, இவர் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டால் அரபு முழுவதும் பரவிவிடும், அகுமஷ் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டார் என்பதாக. அப்ப அந்த அபூ சுஃபியான் சொல்றாரு, யா அக்ஷா, அக்ஷா சொல்றாரு, அக்ஷாவை பார்த்து சொல்றாரு, தீனுக்க வ தீனு ஆபாயிக்க கைருல் லக், உங்களை எல்லாம் பெரிய அறிஞர் என்றல்லவா நாங்கள் எங்கள் வீட்டில் அமர வைத்திருக்கிறோம். உங்கள் வாப்பாவினுடைய சிந்தனையும் உங்கள் முன்னோர்களினுடைய கொள்கை தான் உண்மையானது, முஹம்மதினுடைய கொள்கை போலியானது. அப்ப அந்த அக்ஷா சொல்றாரு, தீனுஹு கைருன் வ அக்வாம், இல்லை, நான் படித்திருக்கிறேன் எல்லா மதத்தையும். அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கிறாரே முஹம்மத், அவரினுடைய மார்க்கம் தான் உலகத்திலேயே மிக மேன்மையானது. யா அக்ஷா, அவர் ரொம்ப மது அருந்துவார். கவிஞர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும் அல்லவா, அதிகமான கவிஞர்களுக்கு மதுவி பிரியறவர். யா அக்ஷா யுஹர்ரிமுல் ஹம்ர, நீங்களும் மது அருந்தக்கூடியவர், அங்க போனீங்கன்னா மது அருந்தக்கூடாது, ஹராம். ஆஷா சொல்றாரு, சாக்கடையினுடைய தண்ணீரை குடித்து விட்டு செத்து போய் விடுகிறேன், அந்த உயர்ந்த கொள்கையில் நான் வாழ வேண்டும். இரண்டாவது, இந்த கவிஞர்களில் பெண்களினுடைய மோகம் சில பேர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஆஷாவும் அப்படிப்பட்டவர்.
அப்ப திருப்பி அபூ சுஃபியான் சொல்றாரு, யுஹர்ரிமு ஸினா, அந்த மார்க்கத்துல விபச்சாரம் செய்யறது ஹராம். ஆயிஷா சொல்றாரு, ஒரு காலத்துல நான் அப்படித்தான் இருந்தேன், இப்பொழுது வயது முதிர்ந்து விட்டது, இதற்கு பிறகு என்ன செய்ய முடியும், போகிற பொழுதாவது நல்லவனாக சாக வேண்டும் என்று நினைக்கிறேன், விபச்சாரம் எனக்கு வேண்டாம், அதைத்தான் நான் தேடுகிறேன், அந்த உயர்ந்த மார்க்கத்திற்குள் தான் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அபூ சுஃபியானுக்கு புரிந்து விட்டது, எப்படி ஆயிஷா இஸ்லாத்திற்கு நுழைந்து விடுவார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நம்முடைய ஆன்மா சோதிக்கும். பல்காமை பெண்ணை கொண்டு அவனுடைய ஆன்மா சோதித்தது, ஆயிஷாவை இப்ப எப்படி சோதிக்க போதுன்னு பாருங்க. அபூ சுஃபியான் சொல்கிறார், இப்ப நீங்க இருந்து மதீனாவுக்கு போகாம உங்க ஊருக்கு போனீங்கன்னா 100 சிகப்பு ஒட்டகத்தை நான் இப்ப உங்களுக்கு அன்பளிப்பாக தருவேன். அடுத்த வருஷம் நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த வருஷம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, 100 சிகப்பு ஒட்டகத்தை நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன். விபச்சாரத்தில் இருந்து தன்னை பாதுகாக்க தயார் என்று சொன்ன ஆயிஷா, மதுவுக்கு பதிலாக சாக்கிடை தண்ணியை வேண்டுமானாலும் குடித்து சாக தயார் என்று சொன்ன ஆயிஷா, ஒரு சிகப்பு ஒட்டகம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய BMW விட விலை மதிப்பு மிக்கது. 100 சிகப்பு ஒட்டகங்கள். கொஞ்சம் ஆயிஷாவினுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய தடுமாற்றம், அடுத்த வருடம் வந்து ஏற்றுக்கொள்ளலாமே, 100 சிகப்பு ஒட்டகத்தோடு 100 BMW காரோடு எவனுக்கு போனா எப்படி இருக்கும்? அப்படியே ஒட்டகத்தை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு செல்லுகிறார். யமனுக்கு சென்றார், சென்ற அப்பொழுதே மரணித்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் பொழுது ஷாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஷாம் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது அந்த ஷாமை ஹிர்கல் ஆட்சி செய்கிறார். ஹிர்கலுக்கு நிகராக ஜபலா என்று சொல்லக்கூடிய மற்றொரு மன்னர் ஷாமினுடைய மற்றொரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இந்த ஜபலாவுக்கு கடிதம் எழுதினார்கள், நீங்கள் இஸ்லாத்திற்குள்ளாக வாருங்கள், முஸ்லீமாக மாறுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அழைப்பு பணி செய்தார். அப்பொழுதெல்லாம் ஒரு இஸ்லாத்திற்குள் வரவில்லை. உமர் ரலியல்லாஹு ஷாமை வெற்றி கொள்ளப்பட்டவுடன் இந்த ஜபலாவுக்கு இஸ்லாத்திற்குள்ளாக நுழைய வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது. அப்படியே குதிரையை தட்டி மதீனாவிற்கு வருகிறார். உமருக்கு முன்னால் அமர்கிறார். உமர் ரலியல்லாஹு ஒரு பெரிய நாட்டு மன்னர் வந்திருக்கிறார். ஜபலா கண்ணியப்படுத்தி அமர வைக்கிறார்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஜபலாவிற்கு மிகவும் பிடித்து போய் விடுகிறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை. அந்த இடத்திலேயே இஸ்லாத்தில் நுழைந்து விடுகிறார் ஜபலா. இஸ்லாத்துக்குள்ள நுழைந்த உடனே ஜபலா இயற்கையிலேயே ஒரு பெரிய மன்னர். காலம் காலமாக கிறிஸ்தவர்கள் 1000 ஆண்டு காலம் பழமையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரோம சக்கரவர்த்தியினுடைய மகன் இஸ்லாத்திற்கு நுழைந்திருக்கிறார். அதனால் அவருக்கு தோதுவாக ஒரு இடத்தை அமைத்து அந்த இடத்திலே தங்குவதற்குண்டான எல்லா சகல வசதிகளையும் ஜபலாவிற்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு. அந்த வருடம் ஹஜ்ஜி செய்ய வேண்டிய நேரம். உமர் ரலியல்லாஹு ஹஜ்ஜிக்காக கிளம்பும் பொழுது ஜபலாவுக்கும் ஒரு ஆசை, நானும் ஹஜ்ஜி செய்ய வருகிறேன். ஜபலாவும் காபா எனது இஹ்ராமை அணிந்து கொண்டு ஹஜ்ஜி செய்வதற்காக காபாவிற்குள் செல்கிறார். ஹஜ்ஜினுடைய எல்லா கிரிகளும் முடிக்கிறார் ஜபலா. கடைசியாக ஹஜ்ஜினுடைய கிரிகள் ஊருக்கு வரும் பொழுது காபாவை கடைசியாக தவாஃப் செய்ய வேண்டும். தவாஃபுல் விதா, பிரியக்கூடிய தவாஃப் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜினுடைய கடைசி பகுதி இதுதான். அந்த தவாஃபை செஞ்சிட்டோம்னா அடுத்து ஊருக்கு வந்துடணும். ஜபலா என்ன செய்யறாரு, ஹஜ் எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசி தவாஃப் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறாரு. கூட்ட நெரிசல். இன்றைக்கு மட்டுமல்ல, காபா இன்ஷா அல்லாஹ் யானைப்படையினுடைய வரலாற்றில் பார்ப்போம் காபாவினுடைய உருவாக்கம் எப்படியெல்லாம் அல்ல அந்த காபாவை கண்ணியப்படுத்தினான் என்று. அந்த கூட்ட நெரிசலில் ஒரு முஸ்லிமான ஒரு கருப்பு அடிமை அந்த ஜபலாவினுடைய காலை மிதித்து விடுகிறார். அவர்களுடைய ஆடையில தெரியாம பட்டுட்டு அந்த ஆடை கொஞ்சம் கிழிஞ்சிட்டு, பிறப்பிலேயே அந்த மன்னன் என்ற அந்த திமிரோடி வளர்க்கப்பட்டதினால் திரும்பி பார்த்துட்டு பார்க்கிறாரு, கருப்பர்களை இயற்கையிலே பிடிக்காது. இன்றைக்கு வரை பாருங்கள், மேலை நாட்டவர்களுக்கு கருப்பர்களை பிடிக்காது. ஒரு 80 வருடத்திற்கு முன்னால் அமெரிக்காவினுடைய ஹோட்டல் எழுதி வைத்திருந்தார்கள், நாய்களுக்கும் கருப்பர்களுக்கும் இங்கே அனுமதி இல்லை. 80 வருடத்திற்கு முன்னால் கருப்பர்களுக்கு என்று ஒரு ஆலயம் இருக்கும், வெள்ளையர்களுக்கு என்று இன்றும் இருக்கிறது ஐரோப்பிய கண்டங்களில். இயற்கையிலே ஒரு இனவெறி.
எப்படி இந்தியாவில் அந்த மேல் ஜாதி என்ற ஒரு வெறி இருக்கிறதோ, உலகத்தில் கருப்பர் என்ற ஒரு வெறி இருக்கிறது. இவர் ஒரு கருப்பர். இவர்களும் 1000 ஆண்டு காலம் ரோமை ஆட்சி செய்த ரோம சக்கரவர்த்தியினுடைய வெள்ளை மக்கள். திரும்பி பார்க்கிறார், ஒரு கருப்பன் நம் ஆடையை மிதித்து கிழிப்பதா ஓங்கி அடிக்கிறார். ஒரு கண் காயப்பட்டு விட்டது. நேரா உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாரு. நான் தவாஃப் செஞ்சுட்டு இருந்தேன், தெரியாம மிதிச்சிட்டேன். இப்படி என் கண்ணை பாருங்க, கண்ணை காயப்படுத்தி விட்டார். ஜபலாவை தவாஃப்லாம் முடிஞ்சோன்னு கூப்பிடுறாங்க, வாங்க. இந்த மார்க்கம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தில் சீப்பினுடைய பற்களை கொண்டு மனிதர்கள் சமமானவர்கள். இப்ப நீங்க அவரை காயப்படுத்துறது உண்மையா? உண்மைதான். மன்னிப்பு கேளுங்கள், அல்லது அந்த மனிதன் சொல்லக்கூடிய தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி உங்களை நாங்கள் காயப்படுத்துவோம். அசின் பிசின், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். நாமல்ல, அரசாங்கம் செய்ய வேண்டிய சட்டத்திட்டம், குற்றவியல் சட்டத்திட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவரை நீங்க காயப்படுத்திருக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களை காயப்படுத்த போறோம். ஜபலாவுக்கு கண்கள் சிவந்து விட்டது. ஒரு கருப்பு நிற அடிமைக்காக வேண்டி ரோமினுடைய மக்களின் மீது நீங்கள் கை வைத்து விடுவீர்களா? அப்படி நீங்கள் கை வைத்தால், அப்படி ஒரு சட்டம் எழுதி வைத்திருந்தால் அந்த மார்க்கம் எனக்கு தேவையில்லை. உமர் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி ஆட்சி வெறும் தண்டனை மட்டும்தான். நீங்க மார்க்கம் வேணான்னு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்து உங்களை நாங்கள் கபருக்கு அனுப்பி விடுவோம். இதுக்கு முன்னாடி ஆட்சி என்ன? அவன் கண்ணை நீ உடைச்சிருக்க, உன் கண்ணை உனக்கு பதம் பார்க்கப்படும், அவ்வளவுதான். நீ மார்க்கம் வேண்டாம் என்று முர்த்தத்தாகிவிட்டால் மரண தண்டனையை இந்த அரசாங்கம் கொடுத்து உன்னை கபருக்கு அனுப்பிவிடும். ஜபலா கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து சொன்னார், நாளைய தினம் வரை எனக்கு நேரம் கொடுங்கள், நாளைய தினம் உங்களோடு வந்து பேசிவிட்டு நான் முடிவு கோருகிறேன். பொதுவாக மன்னர்களினுடைய பேச்சை மந்திரமாக ஏற்றுக்கொள்வார்கள் அரசாங்கங்கள். ஒரு மன்னர் என்று சொன்னால் பேச்சிலே நியாயமாக இருப்பார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யோசிங்க, போய் தங்குங்கள். இரவு நேரத்திலேயே ஜபலா மதீனாவை விட்டு கிளம்பி திருப்பி ஹிர்கலை போய் சந்திக்கிறார். ஹிர்கலினுடைய மகளை அன்றைய தினமே திருமணம் முடித்து ஹிர்கல் ஒரு நிலத்தை ஃபுல்லா ஆட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு கொடுத்துட்டார். கிறிஸ்டியனாக மாறி, கிறிஸ்தவராக மீண்டும் மதம் மாறிவிட்டார். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கு ஒரு நேசம் இருந்தது ஜபலாவின் மீது. 2 நபித்தோழரை கூப்பிட்டு கடிதம் கொடுத்தார்கள். ஜபலாட்ட கொடுத்து விடுங்க, ஜபலாவை போய் சந்திங்க, நீங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக தவறானது. 2 நபித்தோழர்களும் ஜபலா தங்கி இருக்கக்கூடிய அரமனைக்குள் செல்கிறார்கள். காலுக்கு மேல் கால் போட்டு மதுவை அருந்தி கொண்டிருக்கிறார் ஜபலா என்று சொல்லக்கூடிய முன்னாள் இஸ்லாத்தினுடைய தோழர். அந்த கடிதத்தை படிக்கிறாங்க. உமரதில் எழுதியிருக்கிறாங்க, மார்க்கத்தை சொன்னோம் உங்களிடத்தில், உலகத்தினுடைய அற்ப இன்பத்திற்காக இவ்வளவு கீர்த்தனமாக நீங்கள் நடந்து கொண்டீர்களே, ஒரே ஒரு உபதேசம், மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லிமாக மரணித்து விடுங்கள் ஜபலா. உங்களோடி உணவுண்டதற்கு, உங்களோடி கைப்பிடித்து வாழ்ந்ததற்கு, உங்களோடி ஹஜ்ஜி செய்ததற்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய கடைசி உபதேசம், முஸ்லிமாக மரணியுங்கள். ஜபலாவினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. இப்போ நான் முஸ்லீமா மாறிட்டேன்னா ஹிர்கல் என்னைய போட்டு தள்ளிடுவார். ஏன் ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் முடிச்சிருக்க, அவர் நிலத்தை தான் இப்போ ஆண்டுட்டு இருக்கிறேன். எனக்கு வந்த நாசம், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்க, நானே என்னுடைய பெருமையினால் இழிவை தேடிக்கொண்டேனே என்பதாக அந்த அரமனையிலேயே அழுதார். கிறிஸ்தவனாகவே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்பதாக வரலாறு சொல்கிறது. உமர் ரலியல்லாஹு இடத்தில் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். சஅஸ்ரிஃபன் ஆயாத்தி அல்லதீன் யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி. யார் இந்த உலகத்தில் பெருமை அடிப்பார்களோ, சத்தியத்தை கண்டாலும் அந்த சத்தியத்தை பின்பற்றாத சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். நேரான பாதையில் அல்லாஹ் அவர்களை அழைத்து வந்தாலும் கூட அந்த பாதையை விட்டு பெருமை அடிப்பவர்கள் உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுவார்கள் என்பதாக குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி சொன்னார்கள். ஜபலாவை போன்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் என்பதாக. என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் மிக கண்ணியமானது. மூவரினுடைய வரலாற்றை பார்த்தோம். ஒருவன் பெண்ணால் சோதிக்கப்பட்டான், அந்த பெண்ணினுடைய மோகத்தில் வீழ்ந்தான். அல்லாஹ் நாயை போன்று பெரிய இறை தூதர்களுக்கெல்லாம் பிரார்த்திக்கக்கூடிய இடத்தில் வைத்து அல்லாஹ் அழகு பார்த்த அந்த பல்காமை நாயை விட கேவலமாக அல்லாஹ் உருமாற்றி காமித்தான். இரண்டாவதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் வாழ்ந்த
ஒரு மனிதனினுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹுவினுடைய தூதருக்காக இந்த ஆயிஷாவை பற்றி பேசினேன் அல்லவா, அந்த ஆயிஷா அல்லாஹுவின் தூதரை சந்திக்கணும்னு நினைச்சார் அல்லவா, அப்ப அந்த யமன்ல இருந்து வரும்பொழுதே நபிக்காக வேண்டி ஒரு கவிதை எழுதிவிட்டு வந்தார். இன்றைக்கும் அந்த கவிதைகள் இருக்கின்றது. அந்த கவிதைக்கு நிகராக நபியை புகழக்கூடிய எந்த கவிதையும் இல்லை. அந்த அளவிற்கு ஆயிஷா கவிதையை வடிவமைத்திருந்தார். அல்லாஹுவின் தூதர் தான் உண்மை என்று நம்பி இருந்தார். ஆனால் பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் அவரை சோதித்தான். அந்த பொருளாதார மோகத்தில் வீழ்ந்தான். அல்லாஹ் அவனுக்கு இஸ்லாமை எடுத்துவிட்டு அல்லாஹ் அவனை பழைய சிந்தனையிலேயே அல்லாஹ் மரணிக்க வைத்தான். மூன்றாவதாக ஜபலாவிற்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து உள்ளே கொண்டு வந்து அந்த பெருமையை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அந்த ஆணவத்தை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அந்த பெருமைக்கு ஜபலா அடிமையானார். அல்லாஹ் இஸ்லாத்தை பிடுங்கி கிறிஸ்தவனாக அல்லாஹ் மரணிக்க வைத்திருக்கிறான். ஆதலால் என் அன்பு சகோதரர்களே, வாழும் பொழுது முஸ்லிமாக வாழ்வது பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய கண்ணியம் அல்ல. மரணிக்கும் பொழுது நாம் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனோ இச்சைகளை விட்டோம். இச்சை தூண்டிக்கொண்டே இருக்கும், மோகங்களை தந்து கொண்டே இருக்கும். நம்முடைய ஒரே ஒரு சிந்தனை, அல்லாஹ் எங்களை முஸ்லிமாக படைத்திருக்கிறான், அல்லாஹ்விற்கு முன்னால் நாங்கள் நிற்க வேண்டும். ஆதலால் எங்களினுடைய மனோ இச்சைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்பதாக மனோ இச்சைகளை அடக்கி வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் முஸ்லிமாக அல்லாஹ் வாழ வைத்து மரணிக்க வைப்பான். அல்லாஹ் இந்த பல்காமை போன்று, அகிஷாவை போன்று, ஜபலாவை போன்று வாழுவதை விட்டும் உங்களையும் நம்மையும் நம்முடைய தலைமுறையையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க